அன்பு குட்டீஸ், ஒரு காலத்தில் அடர்ந்து மணல் நிறைந்து ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு சின்னஞ்சிறு குட்டி சிங்கம் வாழ்ந்து வந்தது. இந்த சிங்கம் ரொம்பவே துருதுருப்பானது. அதோட கண்கள்ல எப்போதுமே ஒரு பெரிய கனவு இருக்கும். என்ன கனவு தெரியுமா? பாலைவனத்தின் முடிவில் எங்கேயோ ஒரு அழகான பச்சை நிற சோலை இருக்குன்னு கேள்விப்பட்டுச்சு. அங்க தண்ணி இருக்கும், மரங்கள் இருக்கும், நிறைய பூச்சிகள், சின்ன சின்ன விலங்குகள் இருக்கும்னு கற்பனை பண்ணிச்சு. ஒரு நாள் அந்த குட்டி சிங்கம் அந்த சோலையை தேடி புறப்பட முடிவு செஞ்சிச்சு. நான் அங்க போயே தீருவேன் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள சொல்லிக்கிச்சு. பாலைவனம் ரொம்ப பெருசு, அதுக்கு எங்க போகணும்னு தெரியாது. ஆனா அதோட மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு அது உறுதியா நம்புச்சு. அப்ப திடீர்னு ஒரு அதிசயம் நடந்துச்சு. வானத்துல இருந்து ஒரு சின்ன ஒளிக்கீற்று கீழே இறங்கி வந்துச்சு. அந்த ஒளி தங்க நிறத்துல மெல்ல மெல்ல அசைஞ்சிச்சு. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த குட்டி சிங்கம் அந்த ஒளியை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டுச்சு. இது என்ன ஒளி? இது எங்கிருந்து வருது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுச்சு. அந்த ஒளி மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சுச்சு. அந்த குட்டி சிங்கம் அந்த ஒளியை பின்தொடர முடிவு செஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஒளி ஒரு வழியை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இந்த ஒளிதான் என்னை அந்த சோலைக்கு கூட்டிட்டு போகுமோ அப்படின்னு அது நினைச்சுச்சு. அதுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை எட்டி பார்த்துச்சு. பாலைவனத்துல பயணம் பண்றது ரொம்பவே கஷ்டம் குட்டீஸ். பகல் நேரம், சூரியன் அனலா எரிஞ்சிச்சு. மணல் கூட ரொம்பவே சூடா இருந்துச்சு. குட்டி சிங்கத்துக்கு ரொம்பவே தாகமா இருந்துச்சு. தண்ணி இல்லாம அதோட நாக்கு வறண்டு போச்சு. ஐயோ, இந்த பாலைவனம் எப்போதான் முடியும் அப்படின்னு அது யோசிச்சது. அதோட கால்கள் வலிச்சது. மெல்ல மெல்ல அந்த குட்டி சிங்கத்தோட நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சுச்சு. நான் சோலைக்கு போகவே மாட்டேனோ? ஒருவேளை இந்த ஒளி என்னை ஏமாற்றுதோ அப்படின்னு அதோட மனசுல ஒரு பயம் வந்துச்சு. அது ரொம்பவே சோர்வடைஞ்சு ஒரு மணல் மேல உட்கார்ந்துச்சு. அதோட கண்களில ஒரு சின்ன கண்ணீர் கூட எட்டி பார்த்துச்சு. அப்ப ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த ஒளி குட்டி சிங்கத்துக்கு ரொம்பவே கிட்ட வந்துச்சு. அது முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்பவே பிரகாசமா மின்ன ஆரம்பிச்சுச்சு. அந்த ஒளியிலிருந்து ஒரு மெல்லிய, அமைதியான, ஆனா சக்தி வாய்ந்த குரல் கேட்டது. அந்த குரல் ஒரு குட்டி புத்தரோடது மாதிரி இருந்துச்சு. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? அன்பு சிங்கமே, உன் பாதையில் இருள் சூழ்ந்தாலும் உன் மனதில் நம்பிக்கையின் ஒளி எரியட்டும். நம்பிக்கைதான் உன்னை வழிநடத்தும் சக்தி. அதை ஒருபோதும் இழக்காதே. அந்த குரல் குட்டி சிங்கத்தோட மனசுக்குள்ளே ஒரு பெரிய சக்தியை கொடுத்துச்சு. நம்பிக்கைதான் என்ன வழிநடத்துமா? நான் ஏன் நம்பிக்கை இழந்துட்டேன் அப்படின்னு அது யோசிச்சுச்சு. உடனே அதுக்குள்ள இருந்த தைரியம் திரும்ப வந்துச்சு. நான் இங்கேயே உட்கார்ந்திருக்க கூடாது. நான் அந்த ஒளியை பின்தொடரணும் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. குட்டிப்புத்தரோட அந்த வார்த்தைகள் ஒரு மந்திரம் மாதிரி இருந்துச்சு. பாலைவனத்துல ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் குட்டி சிங்கத்துக்குள்ளே ஒரு புதிய சக்தி வந்துச்சு. அது மீண்டும் அந்த ஒளியை பின்தொடர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு தாகம் இருந்தாலும் அதோட கால்கள் வலிச்சாலும் அது மனம் தளரல. அந்த ஒளி ஒரு பெரிய பாறை கூட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன வழியை காட்டுச்சு. குட்டி சிங்கம் தயங்காம அந்த வழிக்குள்ள போச்சு. பாதை கொஞ்சம் இருட்டாகவும் குறுகலாவும் இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு நம்பிக்கையின் ஒளி இருந்துச்சு. இதுதான் அந்த சோலைக்கு போற வழியா இருக்கும் அப்படின்னு அது மனசுக்குள்ள சொல்லிக்கிச்சு. அப்ப ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த பாறைகளை தாண்டியவுடன் ஒரு மறைக்கப்பட்ட பரந்த நீரூற்று இருந்துச்சு. சுத்தமான குளிர்ந்த நீர் தேங்கி இருந்துச்சு. சுத்தி சின்ன சின்ன செடிகள், மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருந்துச்சு. பறவைகளோட சத்தம் கேட்டது. அது ஒரு அழகான சோலை மாதிரி இருந்துச்சு.
குட்டி சிங்கம் அதை நம்பவே முடியாம பார்த்துச்சு. உடனே குட்டி சிங்கம் அந்த நீரூற்றுக்கு கிட்ட போய் வயிறார தண்ணிய குடிச்சுச்சு. ஆஹா, எவ்வளவு குளிர்ந்த தண்ணி, எவ்வளவு சுவையாயிருக்கு அப்படின்னு அது மனசுக்குள்ள சொல்லிக்கிச்சு. அதோட தாகம் எல்லாம் தீர்ந்து போச்சு. அதுக்குள்ள இருந்த சோர்வு எல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த குட்டி புத்தர் சொன்னது உண்மைதான்னு குட்டி சிங்கத்துக்கு புரிஞ்சிச்சு. நம்பிக்கைதான் உன்னை வழிநடத்தும் சக்தி அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு சத்தியம்னு அது உணர்ந்துச்சு. அது நம்பிக்கை இழக்காம அந்த ஒளியை பின் தொடர்ந்ததாலதான் இந்த அழகான நீரூற்றை கண்டுபிடிச்சிச்சு. அந்த நீரூற்றுக்கு மேலே அந்த தங்க நிற ஒளி இன்னும் பிரகாசமா மின்னிட்டு இருந்துச்சு. அந்த ஒளியை பார்த்ததும் குட்டி சிங்கத்துக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துச்சு. அது அந்த ஒளியை பார்த்து நன்றி அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிச்சு. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நாம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். குட்டி புத்தர் சொன்ன ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை. அது ஒரு பெரிய சக்தி. நம்பிக்கை ஒளி போன்றது. இருட்டுல நாம நடந்து போகும்போது ஒரு சின்ன விளக்கின் வெளிச்சம் இருந்தா கூட நமக்கு தைரியம் வரும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம மனசுல நம்பிக்கைங்கிற ஒளி எரியும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை தாண்டி போக நமக்கு சக்தி கிடைக்கும். நம்பிக்கை வழிகாட்டி நாம ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு எந்த வழி சிறந்தது அப்படின்னு நமக்கு தெரியலனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நம்பிக்கைய துணைக்கு எடுத்துக்கிட்டா அதுவே நமக்கு நல்ல வழிய காட்டும். எப்படி அந்த ஒளி குட்டி சிங்கத்துக்கு வழிய காட்டுச்சோ அதே மாதிரி கஷ்டங்களில் தளரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சில சமயம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் வரும். அப்போ நாம சோர்ந்து போகாம என்னால முடியும், நான் இதை தாண்டி போவேன் அப்படின்னு நம்பணும். அந்த குட்டி சிங்கம் எப்படி தாகத்திலையும் சோர்விலையும் தளராம போச்சு இல்லையா? மனசுதான் முக்கியம். நம்ம உடம்பு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம மனசுல நம்பிக்கை இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியும். மனசுதான் எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கும். பொறுமையும் நம்பிக்கையும். ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். உடனே எல்லா விஷயமும் நடந்துராது. அதுவரைக்கும் நாம நம்பிக்கை இழக்காம நம்ம வேலைய செஞ்சிட்டே இருக்கணும். தன்னம்பிக்கைதான் பெரிய பலம். ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது என்னால இது முடியாது அப்படின்னு நாம நினைச்சா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா என்னால முடியும், நான் இதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு நாம நம்மள நம்புனா அதுவே நமக்கு பெரிய பலமா இருக்கும். ஆகவே குட்டீஸ், குட்டி புத்தர் சொன்ன மாதிரி எப்பவுமே நம்ம மனசுல நம்பிக்கையோட ஒளியை எரிய விடணும். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நம்பிக்கைங்கிற அந்த விளக்கை நாம அணைய விடக்கூடாது. நம்பிக்கைதான் நம்மளை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா குட்டீஸ்? நீங்களும் உங்க வாழ்க்கையில எப்பவும் நம்பிக்கையோட இருப்பீங்க இல்லையா? சரி, மறுபடியும் ஒரு அழகான கதையில நாம சந்திப்போம். டாடா.